இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னது வெக்டார்னு சொன்னாலே என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது. அப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம பெருக்கும்போது ஒன்லி ஸ்கேலார் தான் வரணும், டைரக்ஷன் வரக்கூடாது. ரைட்டா? அதான் ஸ்கேலார்னால் ஒன்லி எமௌண்ட். அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது என்பது தான் நம்ம பார்க்க முடியும். ரைட்டா? அதில் எண்களை மட்டும்தான் பார்க்க முடியுமா தவிர டைரக்ஷன் வராது. ரைட்டா? நோ டைரக்ஷன், குவான்டிட்டி தான் இருக்கும். ரைட்டா? குவான்டிட்டி தான் இருக்கும், குவான்டிட்டி அளவு தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அப்போ ரெண்டு வெக்டார்களின் பெருக்கலானது விடையில் என்ன கிடைக்குது, வெறும் ஸ்கேலார் தான் கிடைக்குது. ஸ்கேலார்னு என்னது, ஒரு எண்ணு தான் கிடைக்குது, அதில் டைரக்ஷன் கிடையாது. அப்போ அது வெக்டார் கிடையாது. ரைட்டா? ஒன்லி டூ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஐ சே ஒன்லி ஸ்கேலார், நாட் ஏ வெக்டார். இது எப்படி ஸ்கேலார் ஆகுதுன்றதை பார்ப்போம். ரைட்டா? இதுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனமாக பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள், டெஃபனிஷன் அப்படியே சொல்லி உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். த டெஃபனிஷன், த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஃபார் scalar product of two vector is defined as the product of magnitude of both the vectors and the cosine of the angle between them அப்படின்றாப்ல. ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாப்லன்னா, இந்த த ஸ்கேலார் ப்ராடக்ட் என்பது அல்லது ஓஆர் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. என்னது, டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதை ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அல்லது டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ ஏ வெக்டார் ஏ, இது ஒரு வெக்டார். வெக்டார் பி, இது ஒரு வெக்டார். இந்த ரெண்டு வெக்டார் நான் பெருக்கிறேன் அப்படின்னா இன்ட்டு தானே போடுறேன், டாட்டு தானே போடுறேன். இது என்னவாக இருக்கணும், ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கக்கூடாது. ரைட்டா? இதுக்கு பேர் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அல்லது டாட். இந்த டாட் போட்டிருக்குன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். இந்த ஒரு வெக்டார், இது வெக்டார், இதை பெருக்கிறேன். ரைட்டா? டூ வெக்டார் இஸ் டிஃபைன்டு, சொல்லப்படுகிறது, விளக்கப்படுகிறது. என்ன, as the product of the magnitude of both vectors. அப்போ எவ்வாறாக விளக்கப்படுகிறது, as the product. இருங்க போட்டுக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி, இதை எப்படி சொல்கிறது, என்ன கொடுக்குதுன்னு சொன்னால் இஸ் ஈக்குவல் டு ஏ பி காஸ் தீட்டா, இதை தான் கொடுக்குது. ரைட்டா? இதை வச்சு படிப்போம். அப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட். நீங்கள் வருங்க, வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி போட்டிருக்குன்னா அதான் இந்த ஸ்கேலார் ரெண்டே பெருக்கிறேன். ரைட்டா? த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் அல்லது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டார். ரைட்? ரெண்டு வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன், விளக்கப்படுகிறது as the எவ்வாறாக as the product of the magnitude of both vectors. அந்த product of the magnitude of the both vectors என்னது, இந்த வெக்டார் ஏ ஸ்கேலார் வெக்டார் ஏவோட மேக்னிடியூட் என்னது, வெறும் ஏ தான். ரைட்டா? இந்த வெக்டார் பியோட மேக்னிடியூட் என்னது, பி தான். ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். இந்த பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. ரைட்டா? சொல்கிறேன்னா இஸ் டிஃபைன்ட் as the product of the மேக்னிடியூட். அளவு, டைரக்ஷன் இருக்காது. இதுதான், இது ஏன்றது என்னது, இதனோட மேக்னிடியூட், ஏ வெக்டார் ஏவோட மேக்னிடியூட். இந்த பின்றது என்னது, வெக்டார் பியோட மேக்னிடியூட். ஒன்லி அளவு தான், டைரக்ஷன் கிடையாது. அதான் சொல்கிறான், டிஃபைன்ட் as the product of the magnitude of both the vectors. bothனா இந்த ஏ அண்ட் பி வெக்டார்ஸ் அண்டு கொசைன் ஆஃப் த ஆங்கிள் between them. கொசைன் ஆஃப் த ஆங்கிள் between இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் உள்ள காஸ் ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாப்ல. ரெண்டு வெக்டார், இது ஒரு வெக்டார் ஏ, இது வெக்டார் பி. அப்போ ரெண்டுக்கு நடுவில் உள்ள காஸ் ஆங்கிள், காஸோட ஆங்கிள் மட்டும்தான் ப்ராடக்ட். இந்த ஏ ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் பி அண்டு இன்ட்டு தானே இது என்ன போட்டிருக்கான், ஏபி காஸ் தீட்டா அப்படின்னா ப்ராடக்ட் காஸ் ப்ராடக்ட் தானே, காஸ் அண்டு காஸ் ஆங்கிள். ரைட்டா? காஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் சொல்கிறான். அண்டு த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் between them. ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் உள்ள கொசைன் ஆங்கிள், காஸ் ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்படியே உங்களுக்கு எழுதின பொருளை நான் இப்படியே எழுதி கொடுத்துட்றேன். இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு என்ன கிடைக்கும் தெரியுமா, ஏபி காஸ்
தீட்டா கிடைக்கும். அப்போ இது என்னது, இதை இப்படியே படிங்க. இது அதாவது இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் அல்லது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இதுதான் எழுதியிருக்கான். இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் த போத் வெக்டார்ஸ். இது ரெண்டு ஏன்றது வெக்டார் ஏவோட ப்ராடக்ட், பின்றது வெக்டார் பியோட ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட், ரைட், மேக்னிடியூட் தானே ஆஃப் போத் வெக்டார்ஸ் அண்ட் த cosine of the two vectors, but cosine of the angle between them. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஏபி, இது வெக்டார் ஏ, இது பி, அது ரெண்டுக்கு நடுவில் காஸ் ஆங்கிள் கொசைன் ஆங்கிளை பெருக்கல் தானே, மேக்னிடியூட் அண்ட் கொசைன் ஆங்கிள், ரைட்டா. இதை தான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான், ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறான், ரைட்டா. சார் நெக்ஸ்ட்டு தஸ் ஆகவே இஃப் தேர் ஆர் டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டார்னு வச்சுக்கோம், வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி, ஹேவிங் அன் ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் அதாவது தீட்டா என்ற ஒரு ஆங்கிள் இருக்கிறது, ரைட்டா. அதாவது ரெண்டு வெக்டார் இருக்கிறது, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தீட்டா என்ற ஒரு ஆங்கிள் இருக்கிறதுன்னு வைத்துக்கலாம். பிட்வீன் தம் அது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது, ரைட்டா. தென் தட் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ், அதனோட ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படியா இருக்கணும், வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போ தான் சொன்னேன் ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ரெண்டு வெக்டார் இருக்குது, அதனோட ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி வித் அண்ட் அதோட வித் என்னது, கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், காஸ் ஆங்கிள் தான் இருக்கணும்னு சொன்னார், ரைட். அது ஏபின்றது மேக்னிடியூட், காஸ் ஆங்கிள்னு அது ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள், ரைட்டா. அப்போ ஹியர் ஏ அண்ட் பி ஆர் த மேக்னிடியூட் ஆஃப் போட்டான ஏன்ற வெறும் ஏன்னு போட்டால் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏன்னு அர்த்தம், புரியுதா. மேக்னிடியூட் ஆஃப் த இந்த பாருங்கள், இது வெக்டார் ஏ, அதனோட மேக்னிடியூட்னது சிம்பிள் ஏ, ரைட்டா. சிம்பிள் ஏ போட்டேன்னா ஏ இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏ. ஏன்னு சொன்னால் வெக்டார் ஏல வந்து போத் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் இருக்கும், அளவும் இருக்கும் திசையும் இருக்கும். ஆனால் இது வந்து சிம்பிள் ஏன்னு போட்டேன்னா ஸோ ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். உதாரணத்துக்கு 10 இருக்குது மேக்னிடியூட், திசை வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஏன்னு எதை குறிக்க, இந்த 10 மட்டும்தான் குறிக்கும், எக்ஸை குறிக்காது, ரைட்டா. புரியுதா. சரி நெக்ஸ்ட் அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் தேர் ஆர் ரெண்டு வெக்டார் இருக்குது ஏ அண்ட் பி ஹேவிங் அன் ஆங்கிள் பிட்வீன் ஜீரோ பிட்வீன் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் தம், அது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. தென் தர் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட், அதனோட ஸ்கேலார் ப்ராடக்ட் எவ்வாறாக அழைக்கப்படுது, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா எவ்வாறு அழைக்கப்படுது, எப்படி வெக்டார் ஏ டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா என்று சொல்லப்படுகிறது. ஹியர் ஏ வெறும் ஏ அண்ட் பி என்னது, ஏன்றது இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏ அண்ட் பின்றது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் பி அண்ட் த ஆங்கிள் கோசைன் மீன்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் த போத் வெக்டார்ஸ். இது ரெண்டு நல்ல உள்ளது. உதாரணம் சொல்கிறேங்களுங்க, நான் இப்போ ஒரு 3 விளக்கிட்டே மேலே போகிறேன். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா. அப்போது இது ஒரு வெக்டார், சரியா, இது ஒரு வெக்டார் ஏ வெக்டார், வெக்டார் ஏ, வெக்டார் ஏ, சரியா. இப்போது இதில் வெக்டார் பி இப்படி இருக்குது, ரைட்டா. இல்லை இப்படி வேண்டாம், வெக்டார் ஏ, அப்போ வெக்டார் பி இது, ரைட்டா, வெக்டார் பி, சரியா. இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கு நடுவில் இது ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி, எவ்வளவு 90 டிகிரி, ரைட்டு தானே, 90 டிகிரி தானே. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு காசு எடுத்துக்கோங்க, காஸ் தீட்டா, ரைட்டா. காஸ் தீட்டாவில் வந்து எப்படின்னா, இந்த தீட்டா 0வாக இருந்துச்சுன்னு சொன்னால், என்னது தீட்டாவானது காஸ் 0வாக இருந்தால் அதோட மதிப்பு 1, மதிப்பு எவ்வளவு 1. இதே காஸ் 90ஆக இருந்தால் அதோட மதிப்பு என்னது 0. அதே காஸ் 180 இருந்தால் அதோட மதிப்பு என்னது -1. அப்போது இதுதான் காஸ் தீட்டா, ரைட்டா. இது காஸ் தீட்டாவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதனோட தீட்டா 0வாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட மதிப்பு என்னது 1. அதே 90ஆக இருந்துச்சு, இப்போ இது 90ஆக இருந்துச்சு, இந்த தீட்டா காஸ் தீட்டா 90ஆக இருந்தால் அதோட மதிப்பு என்னது 0. அதேமாதிரி 120 180 இப்படி இருக்குது, இது இந்த மொத்த ஆங்கிள் 180 காஸ் 180 அப்படி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்னது -1. 3 வெளியே பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது அதோட மதிப்பு 1,
அப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு மேலே என்ன இருக்குது, அதுக்கு கீழே 1 ரைட்டா. காஸ் தீட்டா வந்து தீட்டா 0வாக இருக்கும்போது அந்த மதிப்பு 1. காஸ் வந்து 90ஆக இருக்கும்போது, காஸ் தீட்டா 90ஆக இருக்கும்போது அந்த மதிப்பு 0. அதே காஸ் தீட்டா 180ஆக இருக்கும்போது அதோட மதிப்பு -1. இது 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த காஸ் தீட்டா இந்த இடத்துல 0, இந்த தீட்டாவே இல்லை ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு 2 பேரலல் ஆங்கிள் இருக்குது, 2 பேரலல் லைன்ஸ் இருக்குது. 2 பேரலல் லைன்ஸுக்கு ஆங்கிள் இருக்கா? 0. காஸ் 0 தானே. அப்போ 2 ரிவர்ஸ் ஆங்கிள் இருக்குது. இப்படி ஒரு டேரக்ஷனில் ஒன்று போகுது, இப்படி ஒரு டேரக்ஷனில் ஒன்று போகுது. ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஆங்கிள் எத்தனை? 180 ரைட்டா இருக்கா. இப்போ 2 பேரலல் ஆங்கிளுக்கு 2 பேரலல் வெக்டாருக்கு 2 பேரலல் வெக்டாருக்கு தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ 0 என்னது? காஸ் தீட்டா 0 வந்தால் 1 தானே. அப்போ வேல்யூ 1. அதேமாரி ரிவர்ஸில் போகுது, டைரக்ஷன் ரிவர்ஸு. அப்போ ஆங்கிள் எவ்வளவு? 180. அப்போ இது என்ன? தீட்டா ஈக்குவல் டு -1. அப்போ -1 ரைட்டா. காஸ் தீட்டா காஸ் 180 ஈக்குவல் டு -1. இப்போ காஸ் 90 இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இப்படி போகுது. இது எக்ஸு, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் ரைட்டா. அப்போ 90 அப்படின்னா வேல்யூ என்னது? இதுக்கு 0. தீட்டா 90 ஈக்குவல் டு 0. காஸ் இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ த ப்ராடக்ட் குவான்டிட்டி அது வெக்டார் ஏ டாட் பி இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கேலார். இது எப்பயுமே ஒரு ஸ்கேலார் தான், ஒரு டைரக்ஷனே இருக்காது. ஏன்னா இட் இஸ் ஏ பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். அதை மேக்னிடியூட் அளவு வந்து பாசிட்டிவ் அளவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இதுக்கு எக்ஸ் ஆங்கிலோ ஒய் ஆங்கிலோ ஒய் டைரக்ஷனோ எதுவுமே இருக்காது ரைட்டா. த ப்ராடக்ட் வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கேலார். இது எப்பயுமே ஒரு ஸ்கேலார் தான். It is a positive if the angle between the vector is acute. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. எப்போன்னு சொன்னால் வெக்டார் ஏ வெக்டார் பி சிக்கல் என்னது? ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா தானே. ஏபி காஸ் தீட்டா தானே. வெக்டார் இப்போ தானே இப்போ சொல்லி கொடுத்து எந்த பாருங்கள் இந்த இருக்கு இல்லையா. வெக்டார் ஏ வெக்டார் பி சிக்கல் டு ஏபி காஸ் தீட்டா. ஏன்னு மேக்னிடியூட் ஆஃப் த ஏ. அப்போ அந்த வெக்டார் ஏல உள்ள டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். அப்போ பி என்னது? வெக்டார் பியில் உள்ள மேக்னிடியூட் மட்டும்தான். காஸ் தீட்டானது ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் ரைட்டா, காஸ் ஆங்கிள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கேலார். இட் இஸ் எ பாசிட்டிவ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார் இஸ் அக்யூட். அப்போ இது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது அக்யூட் ஆங்கிளில் இருந்தால், அக்யூட் ஆங்கிள் 0 to 90க்குள்ளே இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சு, 90க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் இஸ் நெகட்டிவாக மாறிடும். ஏன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள். இப்போ காஸ் வந்து இது 90, காஸ் 0வாக இருந்தால் என்னது? 1. காசு வந்து 90ஆக இருந்தால் என்னது? 0. அப்போ காசு 180ஆக இருந்தால் என்னது? -1 ரைட்டா. -1 தானே. அப்போ இது 0விலேருந்து 1 0விலிருந்து 0 டிகிரியில் 1 இருக்குது. அப்போ காசு 0 டிகிரி, காசு 90 ஆகும்போது 0 ஆகிடுது. அப்போ இந்த 0விலேருந்து 90க்குள்ளே ஓகே பாசிட்டிவ். இப்போ 91 ஆயிடுச்சப்பா. அப்போ அதாவது -0.1 வர ஆரம்பிச்சிடும் ரைட்டா. மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். 90க்கு மேலே 90 95 போட்டால் -0.1 0.2 இப்படி போக ஆரம்பிச்சிடும். 180 வரும்போது -1 வந்துடும். போதுமா? அதான் சொல்கிறான். அக்யூட் ஆங்கிள் இருந்துச்சுன்னு சொன்னால் இஃப் த பாசிட்டிவ் இஃப் இட் இஸ் எ பாசிட்டிவ், இது பாசிட்டிவாக எப்போ இருக்கும்னா, அதாவது இதோட ரிசல்ட் ஏ டாட் பி, அதாவது வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக எப்போ இருக்கும்னு சொன்னால் இது அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் தானே வர முடியும். அதான் தீட்டா இஸ் லெஸ் தேன் 90. 90 கீழே இருந்தால் இது பாசிட்டிவ், 90க்கு மேலே வேணால் மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். அண்டு நெகட்டிவ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் அப்டியூஸ். அதாவது அப்டியூஸ்னா விரிவடைஞ்சால், அதாவது இது அக்யூட்னா அதுக்குள்ளே இருந்தால், அப்டியூஸ்னா விரிவடைந்திருந்தால், அது அதிகமாக இருந்தால் ரைட்டா. ஆங்கிள் வந்து அண்டு நெகட்டிவாக இருக்கும். எப்போ ஆங்கிளில் பாசிட்டிவாக எப்போ இருக்கும்? ஆங்கிள் வந்து அப்டியூஸ்னால் 0 to 90 டிகிரிக்குள்ளே இருந்தால். ஆனால் நெகட்டிவ் ஆயிரும். எப்போ நெகட்டிவ் ஆயிரும்? இஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், அந்த 2 கோடுக்கு 2 வெக்டார் நடுவில் உள்ள ஆங்கிள் ஆனது இஸ் அப்டியூஸ்னா விரிவடைஞ்சிருந்தால். எப்படியே 90 டிகிரிக்கு மேலேயும் 180 டிகிரிக்கு மேலே இருந்தால், நடுவில் இருந்தால் இது வந்து மைனஸில் இருக்கும். ஏன்னா 0க்கு மேலே போயிடுது இல்லையா. 0க்கு மேலே போனதுக்கப்புறம் மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். நல்லா பாருங்கள்.
இப்போ 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 ஜீரோவாக இருக்கும்போது என்னது 1, 90யாக இருக்கும்போது 0. அப்போ 91 ஆகும்போது என்னது -0.1 இப்படி வரும். அப்போ 100 ஆகும்போது -0.10 இப்படி வந்துட்டு இருக்கும். ரைட்டா? புரியுதா? லாஸ்ட்டில் 180 வரும்போது -1ன்னு வரும். அதனால அப்டிவ் சாங்கில் இருந்தால் இது வந்து என்னது உனக்கு நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் வர ஆரம்பிச்சா 90க்கு மேலே போனால் நெகட்டிவில் வர ஆரம்பிச்சிடும். அதான் எழுதியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கும். ரைட்டா? இதோட மேக்னிடியூட் தானே. இப்போ வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி 10ன்னு வந்திருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்கண்ணே. இப்போ வெக்டார் ஏ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5. வெக்டார் பி 10. சரியா? இப்போ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி என்னது? 15. அதே மாதிரி வெக்டார் பி அண்ட் வெக்டார் ஏ என்னது? 10 + 5 15 இல்லை 10 50. ரைட்டா? 50 கிடைக்கும். பெருக்கணும் இல்லையா? 50 ஏபி. அப்போ பி என்னது? 10 + 5 அது 50 தானே. நீ இங்கிட்டு பெருக்கினா அங்கிட்டு பெருக்கினா ரெண்டு ஒன்று தானே. சரி பார்த்துப்போம். இதாகிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த வெக்டார்ஸ் ஒன்லி அது இந்த வெக்டார் இந்த ரெண்டு ஸ்கேலர் வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி ஒபே த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும், மேத்ஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இது ஒபே பண்ணும் அப்படின்றான். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது அப்படின்னா வெக்டார் ஏ within bracket vector b plus vector c is equal to vector a dot vector b plus vector a dot vector c. அதே ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் வெக்டார் ஏ 10 போட்டுக்கோங்க. வெக்டார் ஏ is equal to 10. வெக்டார் ஏ 10, வெக்டார் பி 10 தானே. வெக்டார் பி 5. இப்போ நீங்கள் போடுங்க இங்கே வெக்டார் பி ப்ளஸ் வெக்டார் சி எவ்வளவு? 10 + 5 15. வெளியில் ஒரு 5 இருக்குது. அது என்னது? வெக்டார் ஏ 10. அப்போ 15 10 150. 150 வந்துருச்சா? அப்போ இங்கே வாங்க. வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி எவ்வளவு? 150 சீக்கிரம். வெக்டார் ஏ வெக்டார் பி எவ்வளவு? 5 50. 5 10 50. அப்போ வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் சி எவ்வளவு? வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி சி போடணும். சாரி, நான் மறந்துட்டேன். சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இப்போ இதில் நீங்கள் சிஏ போட்டுக்கோங்க. சி வந்து 5 10 10ன்னா ஒரு 2ன்னு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ 2ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ என்ன வரும்? இருங்க, நான் போட்டு தரேன். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராடக்ட் நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் சரியாக தான் இருக்கும். வேணால் சரி இப்போ இருங்க. ஏ வந்து 2 வெக்டார் ஏ, வெக்டார் பி வந்து 4, வெக்டார் சி வந்து 6. ரைட்டா? 4 6. அப்போ இதை பாருங்க. பி ப்ளஸ் சி எவ்வளவு? 4 2 6. 4 4 + 6 10 ஆச்சா? அப்போ 10 + ஏ 2 10 20 ஆச்சா? லெஃப்ட் சைடில் 20 வந்துருச்சா? அப்போ ரைட் சைடில் பாருங்கள். லெஃப்ட் சைடில் 20 இருக்குது. ஏன்னா பி ப்ளஸ் சி எவ்வளவு? 4 6 10. அப்போ 10ஆல் ஏ பெருக்குனீங்கன்னா 2ஆல் பெருக்குனா 20. அப்போ இங்கே ஏ டாட் பி எவ்வளவு? ஏ டாட் பி 2 8. 8 ப்ளஸ் அதுக்கடுத்து ஏ டாட் சி எவ்வளவு? 6 12. 8 12 20 வந்துருச்சா? ஈக்குவல் ஆயிடுச்சா? சேம். அப்போ இந்த ஆங்கிள் பெட்வீன் த வெக்டார்ஸ் நம்ம இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் நம்ம பார்க்கணும். ஆங்கிள் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சேம். நான் அதே இது அப்படியே சொல்லித்தரேன். எப்படி? தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ், அதாவது வித்தின் பிராக்கெட் வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி டிவைடட் பை ஏபி. இது எப்படி வந்துச்சு? நான் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இங்கே பாருங்கள். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி பார்த்துருக்கோமா? சீக்வல் என்ன வந்திருக்கு பார்த்துருக்கோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டான்னு பார்த்தோமா? பார்த்துருக்கோம் இல்லையா? ஏற்கனவே வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி சீக்வல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்டு காஸ் தீட்டான்னு பார்த்துருக்கோம். இப்போ இதை நான் காஸ் தீட்டா மட்டும் எனக்கு வேணும். ரைட்டா? அப்போ காஸ் தீட்டா மட்டும் ரைட்டில் வச்சுக்கிறேன். இந்த ஏபியை கீழே கொண்டு வந்துடுறேன். ரைட்டா? ஏபியை கீழே கொண்டு வந்துடுறேன். ரைட்டா? ரைட் சைடில் என்ன இருக்குது? ஏபி இருக்குல்ல. ஏபி காஸ் தீட்டா இருக்குல்ல இந்த சைடில். அதான் நான் காஸ் தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டு ஏபி இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டா திரும்பி தீட்டா மட்டும் இங்கிட்டு வச்சிடுறேன். என்ன ஆகும்? இது காஸ் இன்வெர்ஸ் ஆயிருமா? காஸ் இன்வெர்ஸ். ரைட்டா? அப்போ தீட்டா சீக்கிள் காஸ் இன்வெர்ஸ் என்னது? இது பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கா. ரைட்டா? அப்போ வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி டிவைடட் பை ஏபி. ரைட்டா? வந்துருச்சா? சரி, நெக்ஸ்ட். அப்போ அடுத்தது த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். அப்போ
இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ரைட்டா, ஸ்கேலார் ப்ராடக்ட் இந்த வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி வந்து அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும்? நல்லா பாருங்கள், வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி சீக்வல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி. அதாவது வெக்டார் ஏ ஏபின்னு என்னது? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அண்டு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பின்னு அர்த்தம். இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்னது? இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ரைட்டா. அப்போ அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா இந்த ரெண்டுக்கும் வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஸ்கேலார் ப்ராடக்ட்னா வித்தவுட் டைரக்ஷன் அர்த்தம். டைரக்ஷன் இருக்காது. வில் பி மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். தீட்டா என்னவாக இருக்கணும்? காஸ் தீட்டா வந்து என்னவாக இருந்தால் அதிகமாக இருக்கும்? தீட்டா வந்து 0வாக இருந்தால் அதிகமாக இருக்கும். 0 இருக்கும்போது என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். காஸ் 0 சீக்கிரட்டு 1. அது காஸ் தீட்டா வந்து 1க்கு மேலே 1 2 தீட்டா 1க்கு மேலே போக அந்த 1 வெளியே குறைஞ்சிட்டே இருக்கும் ரைட்டா. அப்போ இப்போ 1க்கு பதில் என்ன ஆகும்? அந்த காஸ் தீட்டா வந்து தீட்டாவுக்கு 0 இல்லைப்பா, 10 இருக்குது. 10 இருந்தானது 1 விட கம்மியாயிடும். ஏன் கம்மியாகும்? மேலே போக 90 போகும்போது 0 ஆகிடுது, கம்மியாகிடுதுமா. அதனால் என்ன சொல்கிறான்? இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். இந்த ஸ்கேலார் ரெண்டு வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னு சொன்னால் வென் காஸ் தீட்டா சீக்வல் டு 1. காஸ் தீட்டா 1 இருந்தால் தான். அப்போ நம்ம காஸ் தீட்டா 1 எப்போ இருக்கும்? தீட்டா சீக்வல் டு 0. தீட்டா 0 இருந்தால் தானே காஸ் தீட்டா சீக்வல் டு 1 இருக்கும். அதான் சொல்கிறான். அதான் எக்ஸாம்பிள். தீட்டா சீக்வல் டு 0 இருக்கும். வென் த வெக்டார்ஸ் ஆர் பேரலல். அப்போ அந்த இடத்துல என்னவாக இருக்கும்? 0 எப்படி இருக்கும்னா 0 இருந்தால் மீனிங் என்னது? வெக்டார் வந்து இது வெக்டார் ஏ, இது வெக்டார் பி. அப்போ ரெண்டுமே பேரலல். அப்போ ரெண்டு ஒரே இணை கோடுகள். இதுக்கு ஆங்கிலம் என்னது? 0. எதிர்கோடுகள் இருந்தால் தான் 180 ரைட்டா. இப்படி ஒன்று போச்சு, இப்படி ஒன்று போச்சுன்னா 180. இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுதுன்னா 90 ரைட்டா. இணை கோடுகளுக்கு ஆங்கிள் 0 ரைட்டா. அப்போ எப்படி இருக்கணும்? ரெண்டு வெக்டார்ஸ் ஆர் பேரலல் இருக்கணும்னு அர்த்தம் ரைட்டா. when the vectors are parallel இருந்தால் என்னவாக இருக்கும்? தீட்டா சீக்வல் டு 0. தீட்டா 0 காஸ் தீட்டா சீக்வல் டு 0. காஸ் 0 வந்தால் என்னாக 1. அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு கீழே வெளியே இல்லை. அதுக்கடுத்து நீ டிகிரியை கூட்ட அந்த 1 ஆனது குறைஞ்சிக்கிட்டே வரும். 90 வரும்போது டிகிரி 0 ஆயிரும். அதுக்கடுத்து இன்னும் கூட்ட மைனஸில் போயிட்டுருக்கோம். -1 -2 -0.1 -0.2 போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து 180 வரைக்கும் அப்படி போகும். அதுக்கடுத்து மைனஸில் போகும். 3024 இது 270 வரும்போது 0 ஆயிரும். ஏகேன் அப்படியே 360 வரும்போது 1 வரும் ரைட்டா. இதை இப்போ 180 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அதான் போட்டிருக்கான். வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி பிராக்கெட்டுக்குள்ள மேக்ஸிமம் சீக்வல் டு எப்போ இருக்குன்னா ஏபின்னு போட்டிருக்கான். எதுக்கு ஏபின்னு போட்டிருக்கான்? ஏபி காஸ் தீட்டான்னு அர்த்தம். அப்போ காஸ் தீட்டான்னு என்னது? காஸ் 0 சீக்வல் டு 1 ரைட்டா. ஏபி இந்த ஃபார்முலா என்னது? மேக்ஸிமம் எப்போ? ஏபி காஸ் தீட்டான்னு அர்த்தம். அப்போ காஸ் தீட்டா தான் மேக்ஸிமம் எப்போ இருக்கும்? தீட்டா சீக்வல் டு 0. அப்போ தீட்டா சீக்வல் டு 0 போது காஸ் 0 சீக்வல் டு 1. அப்போ 1 ஏபி அதான் ஏபின்னு போட்டான் ரைட்டு. காஸ் 0 வேல்யூ 1 ஆயிடுச்சு ரைட்டா. அதான் ஏபி. நீங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது என்னது? காஸ் இது ஏபி காஸ் தீட்டான்னு அர்த்தம். அப்போ காஸ் தீட்டா வேல்யூ தீட்டா வந்து 0. அப்போ 0 இருக்கும்போது காஸ் 0 சீக்வல் டு 1. அப்போ 1 ஏபின்னு போட்டேன்னா ஏபின்னு போட்டாங்க. ரெண்டு 1 தானே. அப்போ த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். என்னது? எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? காஸ் தீட்டா சீக்வல் டு த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பி மினிமம். மேக்ஸிமமாக இருந்தால் என்னது? 0. அப்போ மினிமம் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீட்டா வென் காஸ் தீட்டா சீக்வல் டு -1 இருந்தால் அது மினிமம். அது 0ன்னா தீட்டா 0ன்னா 1, தீட்டா 90ன்னா 0 வேல்யூ 0. அப்போ தீட்டா வந்து 180னா -1. இதுதான் லாஸ்ட்டு. 1 0 -1 ரைட்டா. வேணால் திரும்பி வேணால் எழுதி காமிக்கிறேன். இங்கே பாருங்க. காஸ் 0 தீட்டாக்கு பதில் 0 போட்டுறேன் அப்படின்னா 1. அப்போ காஸ் 90 அப்படின்னா 0. அப்போ காஸ் 180 -1 ரைட்டா. இதுதான் காஸ் தீட்டாக்கு பதில் 0. காஸ் 0 இருந்தால் என்னது? 1. காஸ் தீட்டாக்கு பதில் 90ன்னா 0 வேல்யூ 0 வரும். அப்போ காஸ் 180ன்னா -1 வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்லியிருக்கான். இப்போ மினிமம் எப்போ இருக்கும்? காசு 180 தானே இருக்கும். -1 இன்னும் அதுக்கு மேலே -2 போகாது. மேக்ஸிமம் -1 தான். அப்போ த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பி மினிமம். அதாவது எப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் மினிமமாக இருக்கும்? வென் காஸ் தீட்டா சீக்வல் டு என்னவாக இருக்கணும்? -1 இருக்கணும். அப்போ -1 இருந்தால் என்ன அர்த்தம்? -1க்கு மேலே வேல்யூ இல்லை. அவ்வளோதான் லாஸ்ட் வேல்யூ, குறைஞ்ச வேல்யூ. அதுக்கு தீட்டா சீக்வல் டு 180 இருந்தால் அது முடிஞ்சு. அப்போ இங்கே பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி சீக்வல் டு -AB. ஏன் -AB போட்டேன் நான் அப்படின்னா அது வேல்யூ என்னது? காஸ் 180
அப்போ காஸ் 180 சீக்கிரம் என்னது -1. அப்போ இங்கே என்ன இருக்குது இதில் ஃபார்முலா என்னது ஏபி காஸ் தீட்டா தானே காஸ் தீட்டா. அப்போ இது வந்து -1 ஆயிடுச்சு. அப்போ -1 இன்ட்டு ஏபி என்னது -AB -1AB -1ABன்னு போட்டேன்னா ஏபின்னு போட்டேன் 2 ஒன்று தானே. when the two vectors are anti-parallel. இது எப்போ anti-parallel என்னது இது எப்போ 180 ஆகும். இப்படி ஒரு வெக்டார் போகுது இப்படி ஒரு வெக்டார் போகுதுன்னா தீட்டா ஈக்குவல் டு 0னா 1 வேல்யூ காசு 1. ஒரு வெக்டார் இப்படி போகுது ஒரு வெக்டார் இப்படி இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது. அப்போ இங்கிருந்து நீ எடுக்கும்போது 180 டிகிரி ரைட்டா டைரக்ஷன் தான் பார்க்கணும். இதில் பார்க்கும்போது 180 டிகிரி ஆகும். அப்போ ஆன்டி டைரக்ஷன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ எப்போ மேக்ஸிமம்னா வென் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஈக்குவல் டு மினிமம் சைக்கிள் -AB வென் த வெக்டார்ஸ் ஆர் ஆன்டி பேரலாக இருக்கக்கூடாது ரைட்டா. அதில் பேரலல் மேக்ஸிமம். இஃப் டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஆர் பெர்பெண்டிகுலர் ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் என்ன ஆகும் 0 தானே ஆகும் 90 டிகிரி. அப்போ காஸ் 90 ஈக்குவல் டு 0 தானே. அப்போ த டூ வெக்டார்ஸ் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஆர் பெர்பெண்டிகுலர் ஈச் அதர் தென் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ காஸ் 0 இப்போ உதாரணம் ஏ 0 போட்டிருக்காங்கன்னா ஏபி காஸ் தீட்டா அப்போ ஏபி 90 அப்படின்னா காஸ் 90 ஈக்குவல் டு 0. அப்போ 0 கூட நீ ஏபியை பெருக்குன்னா 0 தானே. அதான் வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி ஈக்குவல் டு 0 ஏன்னு சொன்னால் பிகாஸ் காஸ் 90 ஈக்குவல் டு 0. அப்போது வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லுது ஏ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ அதுக்கு 0 நான் போட்டுறேன். அந்த 0வில் நீ ஏபியை பெருக்குனா என்ன அதில் ஏபி என்ன வந்தானே 0 தான் டோட்டல் ரைட்டா. அப்போ வேணா எழுதி கொடுக்க காமிச்சிடுறேன். இப்போது இது என்னது வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இது பெருக்கல் என்ன ஏபி காஸ் தீட்டா எவ்வளவு 90 காஸ் 90 எவ்வளவு ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே நான் 0 இன்ட்டு 0. அப்போ இந்த ஏபி என்ன வேலையாக இருந்தானே 0 தானே பெருக்குனேன் அப்போ 0 தானே ஆகும். சரி நெக்ஸ்ட் பிகாஸ் ஏன்னா காஸ் 90 ஈக்குவல் டு 0 தென் த வெக்டார் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் என்னது 90 டிகிரிலேருந்து ஆர்த்தோகனல். அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் 90 டிகிரின்னும் போது அதுக்கு என்ன இருக்குது ஈக்குவல் டு 0 காஸ் 90 ஈக்குவல் டு 0. அதனால் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஈக்குவல் டு 0. அதனால் நம்ம இதை ஆர்த்தோகனல்னு சொல்லுகிறோம் ரைட்டா. அப்போ பிகாஸ் அதாவது தென் டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஷுட் பி மியூச்சுவலி ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அடுத்தது பாருங்கள். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் டேம்ட் எஸ் எ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படின்ட்டான். ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் இப்போ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் ஏ ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும் அதான் சொல்கிறான். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ஒரு வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் வித் இட் செல்ஃப் அதை வச்சே பெருக்கிக்கிறோம். ஒரு வெக்டார் ஏ இருக்குது அதே இன்னொரு வெக்டார் ஏ ரைட்டா அதே சேம் இது அது ரெண்டையும் நம்ம பெருக்குனா என்ன ஆகும்னு சொல்கிறோம். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் டேம்ட் அஸ் அது எல்லாம் எப்படி சொல்லப்படுகிறது டேம்ட் அஸ் ஏ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் தானே. வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி இஸ் டாட் ப்ராடக்ட். இப்போ வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏ அப்படின்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட் சுயமாகவே ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குன்னா சுயமாகவே டாட் ப்ராடக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அண்டு இஸ் கிவன் பை இது எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா எப்படி வெக்டார் ஏ த ஸ்கொயர்னு கொடுக்கலாம் இல்லையா. வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏ அப்படின்னா என்ன வெக்டார் ஏ ஸ்கொயர்னு கொடுத்தாலும் 2 ஒன்று தானே. அப்போ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏ இப்போ வெக்டார் ஏ வெக்டார் டாட் பின்னு போட்டிருந்தோம் அங்கே அதுக்கு ஏபி காஸ் தீட்டான்னு வந்துச்சு. இப்போ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் ஏன்னு வரும்போது ஏ தானே வரும். அது பிக்கு பதில் இன்னொரு ஏ வந்துருச்சு இல்லை ஏ காஸ் தீட்டா தானே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏன் நல்லா பார்த்துக்கோ நான் சொல்லிட்டு புரியலைன்னு சொல்லிட்டேன். இந்த பாருங்கள் ஏபி அப்படின்னு வரும்போது வெக்டார் ஏ பின்னு வரும்போது ஏபி காஸ் தீட்டான்னு வருது. இந்த பிக்கு பதில் என்ன தேக்கன் ஏவே போடுறன்றப்போ இந்த பிக்கு பதில் ஏ தானே வரும். அதான் சொல்கிறான் இங்கே பாருங்கள் ஏ காஸ் தீட்டா. அப்போது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இது ஏ ஸ்கொயராக வரும். ஏன் வரும்னா இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 என்ன 1 தானே. அப்போது ஏ இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ ஏ இன்ட்டு 1 நான் என்ன 2 1 தானே. அப்போ ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் போட்டானா ஏ ஸ்கொயர் போட்டிருக்கான் முடிஞ்சா. அப்போ எப்போ ஹியர் த ஆங்கிள் அந்த காஸ் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும். அப்போ தான் இது நடைமுறை சாத்தியம். சரி நெக்ஸ்ட்டு
த மேக்னிடியூட் இதன் மேக்னிடியூட் ஆர் நாம் ஆஃப் த வெக்டார் இஸ் இதனோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் வெக்டார் ஏன்றது என்னது ஆக்சுவலாக அது வெக்டாரியோட மேக்னிடியூட் என்னது ஏ தானே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல வெக்டார் ஏ சிக்கல் டு மேக்னிடியூட் அளவு மட்டும் ஏ வெக்டார் பியோட அளவு என்னது பி ரைட்டா அப்போ வெக்டார் ஏ இஸ் மேக்னிடியூட் அது மாடுலர்ஸ் ஆஃப் வெக்டார் ஏன்னு சொல்லலாம் மாடுலர்ஸ் போட்டாலே என்ன அர்த்தம் அதில் உள்ள அளவு மட்டும்தான் டைரெக்ஷன் வராது இஸ் ஈக்குவல் டு ஏ இந்த எப்படி இந்த எழுதிக்கலாம் வெக்டார் ஏவோட வெக்டார் ஏ இஸ் எப்படி இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏன்னா அந்த வெக்டார் ஏல உள்ள அளவு மட்டும் இஸ் ஈக்குவல் டு அளவு மட்டும் என்னது ஏ தான் அப்போ அது என்னவா இருக்கும் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ ஏ ஸ்கொயர் தானே போட்டிருக்கோம் இங்கே என்ன போட்டிருக்கோம் ஏ ஸ்கொயர் சிக்கல் இதாவது நல்ல மேலே உள்ள ஈக்குவேஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எதுக்கு சமமாக இருக்குது இது சமமாக இருக்கா வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு சமமாக இருக்கா அப்போ ஏ என்னது ரூட் தான் போடலாம் இல்லையா நல்லா பாருங்க வெக்டார் ஏ டாட் வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏஏ காஸ் தீட்டா அப்போ தீட்டா வந்து 1 அப்படின்னா ஏஏ அப்போ ஏன்னு ஏ ஸ்கொயர் ஆயிடுச்சு இப்போது இது ஏ ஸ்கொயர் சீக்கல் டு இது வெக்டார் ஏ வெக்டார் பி அப்போ ஏன்னா ரூட் ஆஃப் வெக்டார் ஏ இதை போட்டானா இந்த அதான் போட்டிருக்கா ஏ சீக்கல் டு ரூட் ஆஃப் வெக்டார் ஏ ரைட்டா அப்போ நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஏ யூனிட் வெக்டார் என் இப்போ எண்ணில் உள்ள இன்கேஸ் ஒருவேளை யூனிட் வெக்டாராக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான் யூனிட் வெக்டார்னா என்ன பண்ணுவீங்க யூனிட் வெக்டார்னா என்ன சொல்லியிருக்கேன் ஒரு வெக்டார் அந்த வெக்டாரில் மேக்னிடியூட் இருக்கும் டைரெக்ஷன் இருக்கும் அந்த வெக்டாரை அதனோட மேக்னிடியூட வகுத்தான் மிச்சம் என்ன மிஞ்சம் டைரெக்ஷன் தான் மிஞ்சம் அதான் யூனிட் வெக்டார் இன்கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஏன்றது ஒரு வெக்டார் ரைட்டா அப்போ யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க ஏல வந்து 10ன்ற ஒரு மேக்னிடியூட் இருக்குது ஒய்ன்ற ஒரு திசை இருக்குது அப்போ யூனிட் வெக்டார்ன மீனிங் என்னது அதுக்கு ஏ கேப்புன்னு சொல்லுவாங்க ரைட்டா இது வெக்டார் ஏ வெக்டார் இது ஏ கேப்பு ஏ கேப்படி யூனிட் வெக்டார் டெஃபினேஷன் என்னது ஏ வெக்டார் இது வெக்டார் தானே ஏ வெக்டாரோட வேல்யூ 10 வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் ஒய் ஏ வெக்டார் இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் அப்படின்னா இந்த வெக்டார் இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் அதோட மேக்னிடியூட் வந்து 10 அப்போ 10 நான் அடிச்சிடுறேன் அப்படின்னா 1 தானே அப்போ 1 யூனிட் என்னது 1 இது வெக்டார் அதான் யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் என்ன போட்டிருக்கான் இப்போ இந்த என் கேப்னு போட்டிருக்கான் அப்படின்னா யூனிட் வெக்டார்னு அர்த்தம் என் கேப் டாட் என் கேப் அப்போ டாட் என் கேப்னு சொன்னால் என்னது 1 இன்ட்டு 1 எக்ஸ் காஸ் தீட்டான்னு சொல்கிறான் 1 இன்ட்டு 1 எக்ஸ் காஸ் தீட்டான்னு சொல்கிறான் ஏன் 1 இன்ட்டு 1 எக்ஸ் காஸ் தீட்டா என் கேப்புக்கு யூனிட் என்னது 1 தான் இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் எப்படின்னா இப்போ இது ஏ பி தானே நம்ம போட்டிருந்தோம் சீக்கிரம் என்ன வந்துச்சு ஏபி காஸ் தீட்டான்னு போட்டிருந்தோம் இப்போ எண்ணுக்கு பதிலாக நீ என்ன பண்ணி ஏன்னு வச்சுக்கோ பிக்கு பதிலாக பின்னு இன்னொரு எண்ணுக்கு பதிலாக பின்னு வச்சுக்கோ அப்போ இந்த இடத்துல என்னது அதோட யூனிட் என்னது 1 அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் தீட்டா அதானே இந்த வரை 1 அதனோட அளவு 1 ஏவோட அளவு என்னது 1 ரைட்டா ஏவோட அளவு 1 பியோட அளவு 1 இன்ட்டு காஸ் தீட்டா தான் போட்டிருக்கான் யூனிட் வெக்டாருக்கு என்னது அலகு 1 தானே யூனிட் வெக்டாருக்கு அலகு 1 அப்போ இன்னொரு யூனிட் வெக்டாருக்கு அலகு 1 ஏக்கு பதிலாக இங்கே என் பிக்கு பதிலாக என் தான் அப்போ யூனிட் வெக்டார் ஏக்கு பதிலாக யூனிட் வெக்டார் 1ன்னு போட்டேன் இன்ட்டு 1 அதுக்கடுத்து காஸ் தீட்டான்னு போட்டேன் இன்ட்டு காஸ் தீட்டா ஏன் போட்டிருக்கேன் அப்போ சிக்கல் டு 1 ஏன் 1 வந்துருக்குன்னா காஸ் தீட்டா தீட்டா என்னவாக இருக்கும் தீட்டா வந்து 0வாக இருந்தால் என்ன இருக்கும் இது மொத்தம் 1 ஆகும் காஸ் தீட்டா சிக்கல் டு 1 அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 சிக்கல் டு 1 ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஐ என்னது அண்டு போக ஜே அண்ட் கேகே சிக்கல் டு 1ன்றான் ஏன் ஜே கேகே சிக்கல் டு 1ன்னு சொன்னால் ஒரே டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா ஐனா இப்போ ஐ டைரெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரே டைரெக்ஷனில் இருந்து தீட்டா சிக்கல் டு நல்லா நான் சொல்லித்தரேன்னு போட்டேன் இப்போ ஐன்றது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது இப்போ இன்னொரு ஐயும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ஒய்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது இன்னொரு ஒய்யும் ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்போ ஐ இது ஒரு ஐ அப்போது ஒரே டைரெக்ஷன் ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் என்னது 0 தானே பேரலாக இருந்தால் 0 தானே அப்போ 0வாக இருந்தால் காஸ் 0 சிக்கல் டு 1 தானே காஸ் 0 சிக்கல் டு 1 தானே இதுதான் ஐ அதாவது ஒரு ஐயவும் இன்னொரு ஐயையும் நீ பெருக்குனா இஸ் ஈக்குவல் டு 1 அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன்னா ஒரே டைரெக்ஷன் ஐ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது இன்னொரு ஐ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்ன்றது
அது அது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரெண்டு ஒரே டைரெக்ஷன். அப்போ அது பெருக்கும்போதுனாக்க அப்போ ஆங்கிள் என்னது 0. ஒரே டைரெக்ஷன் இருந்தால் 0 தானே. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் தான் 180. அப்போ அல்ல 90 இருந்ததுன்னா பெர்பெண்டிகுலர் இருந்தால் 90. இது ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஐ எக்ஸில் போகுது, இன்னொரு ஐ எக்ஸில் போகுது, ஒய் எக்ஸில் ஒய்யில் போகுது, ஒய்யும் போகுது. இது ஐயும் ஒய்யும் போச்சுன்னா ஐ ஒரு டைரெக்ஷனில் போகும், ஒய் 90 டிகிரி பேரலில் போகும். அதுதானே ஐ எக்ஸு ஒய் மூணுமே 90 டிகிரி பேரலில் போகும். அப்போ அப்படி போச்சுன்னா அது வந்து 0. ஏன் 0 ஆகும்? 90 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ காஸ்ட் வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரைட்டா? அது நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் ஐ இங்கே பாருங்கள், என்என் சிக்கல் டு ஐஏ சிக்கல் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன காரணம்? இது ரெண்டு ஒரே டைரெக்ஷன், ஐன்றது ஒரே டைரெக்ஷன். அப்போ காஸ் 0 சிக்கல் டு 1. அப்போ இது வந்து 1. அதாவது ஜேஜே ஒய் ஆக்சில்னு எடுத்தாலும் ஜேஜே அது ஒய் ஆக்சில் ரெண்டும் ஒரே. அப்போ 0 சிக்கல் டு 1. அப்போ கேகேனா கேகே டைரெக்ஷன் போனாலும் 1. ஆனால் இந்த மூணுமே ஐ எக்ஸு, இது ஐ எக்ஸ் ஆக்சிஸ்ஸு, இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ், மூணுமே 90 டிகிரியில் இருக்கும். ரைட்டா? மூணுமே இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, மூணுமே ஒன்றுக்கு 90 டிகிரியில் இருக்கும். ரைட்டா? அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு வரும்போது ஐஐ ஜே நீ பெருக்குனா என்ன வரும்? 90 டிகிரி. அப்போ 90 சிக்கல் 0 வந்துடும். இல்லை ஜேஏ கேஎம் பெருக்குனாலும் 0 தான். ஏன்னா 90 டிகிரி இருக்கும். இதுக்கு பார்த்தாலும் 90 டிகிரி, இதுக்கு பார்த்தாலும் 90 டிகிரி, இதுக்கு பார்த்தாலும் 90 டிகிரி தான். ஒரே இது வந்து 90 டிகிரினது 90னா காஸ் 90 சிக்கல் டு 0. அப்போ காஸ் 0 சிக்கல் டு என்னது 90னா 0 தானே. காஸ் 90 சிக்கல் டு வேல்யூ என்னது 0. அந்த 0 நீ எதை பெருக்கினாலும் 0 தான். அதேமாதிரி ஏன் காசு வந்து 1 இருக்கும், 0 இருந்தால் 1 இருக்குன்னா ஒரே டைரெக்ஷன். ரைட்டா? ஒரே டைரெக்ஷனாக இருந்தால் 1, பெர்பெண்டிகுலராக இருந்தால் 0, ஆப்போசிட்டாக இருந்தால் -1. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை பார்த்தோம்னா இன்கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார். ஆர்த்தோகனல்னா 90 டிகிரியில் இருக்குது. ரைட்டா? ஐஜே 90 டிகிரி தானே ஆர்த்தோகனல். இது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? இப்போ இது ஐ, இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ரைட்டா? இது ஜே, இது ஐ, அதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ். அப்படின்னா இது கே. இப்போ ஐ வந்து ஜேக்கு என்னவா இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. அப்போ 90 டிகிரி காஸ் 90 என்னது 0. அப்போ 0 தான். என்னது நீ ஐஏ ஜே பெருக்கினாலும் ஜேகே பெருக்கினாலும் இப்போ ஜேகே பெருக்கினாலும் சரி, ஜேகே பெருக்கினாலும் 90 டிகிரி தான். கேஜி ஐஏ பெருக்கினாலும் சரி 90 டிகிரி தான். அப்படின்னு வரும்போது 0 ஆயிரும். ரைட்டா? ஐ 90 சிக்கல் டு 0. ஏன் காஸ் 90 சிக்கல் டு 0 தானே. அதனால் நீயே 1 காஸ் 90 சிக்கல் 0ன்னு 0 தான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி கேன் பி ரிட்டன் அஸ். காம்போனன்ட்ஸ் என்னது? அதோட அளவு. ரைட்டா? இப்போ வெக்டார் ஏவோட அளவு என்னது? ஏஎக்ஸ், ஏஒய், ஏஜெட்டு எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது. ரைட்டா? ஐயில் எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது, ஜேயில் எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது. அப்போ பிஒய் பிஜெட் இதுதான் காம்போனன்ட்ஸ், கூறுகள்னு சொல்லுவாங்க. இப்போ த டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், இப்போ காம்போனன்ட்ஸ்களை வைத்து பார்க்கும்போது த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏவோட ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியோட ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆனது கேன் பி ரிட்டன் அஸ் இவ்வாறாக எழுதலாம். எவ்வாறாகன்னு பாருங்கள். வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. ரைட்டா? டாட் வெக்டார் பி இந்த போட்டுக்கான் பாருங்கள். வெக்டார் ஏ எப்படி போட்டிருக்கான்? ஏஎக்ஸ்ஐ ஏஒய் இஜெட் ஏற்கனவே படிச்சிருக்கான். ஏஇஜெட் கே டாட் பிஎக்ஸ்ஐ பிஒய் ஜே பிகே இஜெட் இது ரெண்டையும் பெருக்க சொல்கிறான். அப்போ பெருக்கன்னா நம்ம எப்படி பெருக்கணும்? இந்த ஏஎக்ஸ்ஐ அடிச்சுட்டு பிஎக்ஸ்ஐயோட பெருக்கணும். அதே இதை வச்சுட்டு ஏஎக்ஸ்ஐயை வச்சு பிஒய் ஜேவோட பெருக்கணும். திரும்பி ஏஎக்ஸ்ஐயை வச்சு பிஇஜெட்கேவோட பெருக்கணும். திரும்பி ஏஒய்இஜெட்டை வச்சு இது ஒன்று கூட பெருக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏஎக்ஸ்ஐயை வச்சு பிஎக்ஸ்ஐயோட பெருக்கிறேன். அப்போ ஐ காமனாக இருக்கா? இப்போ இதையும் பெருக்கிறேன். அப்போ இதுக்கான ஐ காமனாக இருக்கா? அப்போ என்ன எடுத்துக்கிறேன்? ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஐ. அப்போ ஐ இன்ட்டு ஐ, 2 ஐ இருக்குல்ல. ஐ இன்ட்டு ஐ என்னது 1 தானே. ஐ இன்ட்டு ஐ காஸ் தீட்டா சிக்கல் டு 1, காஸ் 0 தானே. 0 சிக்கல் டு 1, ஒரே ஆங்கிள் தானே. ஒரே டைரெக்ஷன்றால 0 1. இப்போது நெக்ஸ்ட் நான் இதையும் பெருக்கிறேன். என்ன ஆகும்? இது ஏபின்னு வந்துடும். ஆனால் ஐஜே இருக்குது, ஐக்கு அடுத்து ஜே இருக்குது. 90 டிகிரினா என்னது? ஐஜே ஐக்கு ஜேக்கு என்னது? 90 டிகிரி. அப்போ
90 டிகிரினா காஸ் ஜீரோ. ஜீரோன்னு என்னது, நீ அதை கூட எதை பெருக்கலாம், ஏபியை பெருக்கினாலும் ஜீரோ தான். அதேமாதிரி இது கூட பெருக்கிற அப்பையும் ஜீரோ தான். ஏன்னு சொன்னால் இது ஐ வந்து கே கூட போகுது 90 டிகிரி, அப்பையும் ஜீரோ தான். அப்போ ஒவ்வொரு சேம் டிகிரி, சேம் 0 டிகிரியாக இருக்கும்போது சேமாக இருந்தால் தான், சேம் ஆக்சிஸாக இருந்தால் தான் 1 அப்படின்னு வரும்போது நல்லா கவனிங்க. ஏ இந்த ஒரே மாதிரியாக இருக்கிற மட்டும்தான் வரும், மீதெல்லாம் வராது. ஏன்னா இப்போ ஏபி ஐ கூட ஜே கூட கே கூட மட்டும்தான். மீதெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருந்தால் அது ஜீரோ. ஏன்னா 90 டிகிரி. அதனால தான் ஏஎக்ஸு பிஎக்ஸு, ஏஒய் பிஒய். நல்லா அதுக்கடுத்து ஏஇஜெட் பிஇஜெட் அதோட நீ படிக்கிட்டான். ஏன்னா எல்லாமே சேம். இதுக்கு ஐஐ வரும், ஏஎக்ஸ் பிஎக்ஸுக்கு ஐ அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னா 1 காஸ் 0 1. அதே மாதிரி ஜே இது ஏஒய் ஜே பிஒய் ஜே, இது ஜே தானே. அப்போ இது 0 டிகிரி, இது 1. அதேமாரி ஏஇஜெட் அப்போ பிஇஜெட் அப்படின்னா இது 0 டிகிரி 1. ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ. இது மேக்னிடியூட் வெக்டார் ஏ என்னது, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்னது, வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏ சிக்கல் டு ரூட் ஆஃப் வெக்டார் ஏன்னு படிச்சு, ஏ சிக்கல் டு ரூட் ஆஃப் வெக்டார் ஏ டாட் வெக்டார் ஏன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான் இங்கே வருங்க. மேக்னிடியூட் அதை வெக்டார் ஏ மேக்னிடியூட் ஏ சிக்கல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ அதை வெக்டார் ஏ, அது ஏ. ரைட்டா? ஏக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம், ஏ சிக்கல் டு ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதை தான் சொல்கிறான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கே வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதை மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ. அப்படி மேக்னிடியூட் என்னது, இது வெக்டார் ஏவோட மேக்னிடியூட் நம்ம எப்படி இப்போ கூட்டணும்னா அது ஏன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வெக்டார் ஏவோட மேக்னிடியூட்னது ஏ, வெக்டார் பியோட மேக்னிடியூட்னது பி. அதை தான் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ என்னது, ஏபிசி இது ஏ 3 இருக்கா, அது ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஜெட் ஸ்கொயர். முடிஞ்சா? இதுதான் இதனோடது மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே வாங்க காமிக்கிறேன். இதா ஏ வெக்டார் ஏ டாட் வெக்டார் டாட்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் ஸ்கொயர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் அடுத்ததில் பார்க்கலாம். இதுவே 1 மணி நேரம் இருக்கும் போல.